வெல்கம் பேக் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஹாப்பி ராஜ். ஒரு 21 வயசு பையன் காலேஜ் முடித்த உடனே என்ன பெருசாக எதிர்பார்ப்பான்? நல்ல ஒரு வேலைக்கு போகணும், ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து லவ் பண்ணி அப்படியே அவளையே கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகணும், இதைத்தானே பொதுவாக எதிர்பார்ப்பான். ஆனால் நம்ம ஹீரோ எந்த பொண்ணுக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண போனாலும் அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை முடிச்சாலும் ரிஜெக்ட் தான் பண்ணுது. அதுக்கு காரணமாக அந்த பொண்ணுங்க சொல்கிறது அவங்க அப்பாவோட அவங்க அப்பாவோட பேர். ஊருக்குள்ளே அவங்க அப்பாவை எல்லாருமே குதிரை முட்டைன்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் கட்டையாக இருப்பார், அதனால் குதிரை முட்டைன்னு கூப்பிட்டு இருப்பாங்க போல். இதையெல்லாம் மீறி நம்ம ஹீரோ ஆசைப்பட்டதை பண்ணாரா இல்லையா? இதுலேயும் அவங்க அப்பாவோட கேரக்டர் சத்தியமாக ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும், சும்மா தெரிக்க வர மாதிரி மாசாகவும் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் அதோட கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவோட கிளாஸ்மேட்டோட அந்த கிராமத்தோட ஆத்தங்கள்னு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அன்றைக்கி காலேஜோட கடைசி நாள் போல் சரி அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணி விட்டுறான்னு போய் ப்ரப்போஸ் பண்ணி விட்றாரு. அந்த ஹீரோயினும் பார்த்துட்டு, ஸோ இது கிட்டத்தட்ட செகண்ட் ஹீரோயின் வச்சுக்கோங்களேன். அந்த ஹீரோயின் இருந்துக்கிட்டு, ஓகே நீ அழகாக இருக்க, நம்ம ஊரில் இருக்க எல்லா பொண்ணுகளுக்கும் உன்னை பிடிக்கும், எல்லா பொண்ணுகளும் உன்னை அக்செப்ட் பண்ணுவாங்க, ஆனால் அதுக்காகலாம் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஏம்மா அதான் என்ன பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னா, இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பேர் ஹாப்பிங்கிறதுனால ஹாப்பியோட பொண்டாட்டி வர்றான்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க, உங்கள் அப்பா என் மாமனார் குதிரை முட்டையோட மருமக வர்றான்னு தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அசிங்கம் எனக்கு ஃபேஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிவிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோவுக்கு இப்போ அவங்க அப்பா மேலேயும் கோபம், இவன் மேலேயும் கோபம். அவள் கொண்டு வந்திருந்த சைக்கிளை எட்டி வச்சு குளத்துக்குள்ளே தள்ளி விட்டு நம்ம ஹீரோ கோபமாக திரும்பி வந்துடுறான். ஹீரோவோட ஃப்ரெண்டு விளங்காதவன் ஒருத்தன் அந்த கிராமத்திலே இருப்பான். அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி நடந்த மேட்ரு எல்லாத்தையும் சொல்கிறான். சரி ஓகே, இதெல்லாம் எனக்கு புரியுது, இங்கே இருந்தீங்கன்னா எல்லா பொண்ணுமே உங்கள் அப்பாவோட பேருக்கு பயந்துக்கிட்டு உன்னை எவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, லவ்வும் பண்ண மாட்டா, ஒன்று பண்ணு நீ வெளியூர் போயிரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன், பெங்களூர் சென்னைன்னு நிறைய கம்பெனிக்கு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், ஏதாவது ஒரு ஆஃபர் லெட்டர் வந்துச்சுன்னா கிளம்பி போயிடுவேன் அப்படிங்கிறாரு. அடுத்த நாள் காலையில் போஸ்ட்மேன் கொண்டாந்து ஒரு லெட்டர் கொண்டாந்து கொடுக்குறான். நம்ம ஹீரோவோட அப்பாவும் கொண்டாந்து கொடுத்து என்னப்பா பாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ பார்த்துட்டு பெங்களூரில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடச்சிருப்பா அப்படின்னா முதல்ல அவங்க அப்பா கொஞ்சம் யோசிக்கிறாரு. அப்புறம் சரி பையன் வேலைக்கு தானே போகணும், சரி சந்தோஷமாக போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பாவும் அனுப்பிச்சி விட்றாரு. இப்போ நம்ம பையன் பெங்களூரில் இறங்குறான். ஸோ நம்ம மதுரமுத்து இருக்கார்ல, அவர் தான் நம்ம ஹீரோ இன்வைட் பண்ணுறதுக்காக பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருப்பார். இங்கே வரும்போது பார்த்தா அவங்க அம்மா கிராமத்தில் இருக்கவங்கள அந்த பொடி இந்த பொடின்னு சொல்லி ஒரு ஊரே கொண்டு வர மாதிரி அத்தனை பேக்கில் போட்டு கொடுத்துருப்பாங்க. இவனை பார்த்த உடனே ஏதோ விற்கிறவும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுசரி போயிடுறாரு. நான் தாங்கண்ணா ஹாப்பி அப்படின்னு சொல்லி இவனை போய் இன்ட்ரோ பண்ணிக்கிறான். சரி வா காரில் ஏறு அப்படின்னா மொத்த கார்லேயும் இவனோட சாமானம் போட்டு அடுக்கி வச்சுட்டு கொண்டு போகிறாங்க. சரின்னு சொல்லி போய் அக்காமடேட் ஆகிடுறாரு. அங்கே போய் கம்பெனிலையும் போய் ஜாயின் பண்ணிடுறாரு. ஜாயின் பண்ணோடனே நம்ம ஹீரோ கிராமத்துலேருந்து வந்ததுனால பெருசாக கம்யூனிகேஷன் பெருசாக இருக்காது. ஸோ பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு அப்படியே கூச்சப்பட்டே இருப்பாப்புல. சரி ஓகே இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம ஹீரோ ஆண்ட்ராய்டு டெவலப்பரில், அதனால் ஆப் டெவலப் பண்ணுற வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லி ஒழுங்காக அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோவோட கம்பெனியில் புதுசாக ஒரு எம்ப்ளாயி ரெக்ரூட்மெண்ட் ஆகி வருவாங்க. இவன் டீமுக்கே வருவாங்க. ஸோ இவனோட டீமுக்கே டீம் லீடே அவங்க தான். அவங்க வரும்போது நம்ம ஹீரோ யாரோ வர்றாங்கன்னு பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோயின் அவங்க தான். ஹீரோயினை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு முதல் நாளையே ரொம்ப பிடிச்சிரும். ஹீரோயினையே அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி ஓகேன்ட்டு உத்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஏதோ பேசிகிட்டு இருந்தவங்க அப்படியே திரும்புவாங்க. இவன் பார்க்குறத பார்த்துட்டு நீங்கள் வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு உன்னோட ஆப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிம்பாங்க. நம்ம ஆளுக்கு டெக்னிக்கலாலாம் பயங்கர ஸ்ட்ராங்கு. ஆனால் அந்த பேசி புரிய வைக்கிறது அது எல்லாமே இந்த சிட்டியில் இருக்க கல்ச்சர் மாதிரி வராது. போய் பெப்பங்கிறான். நம்ம ஹீரோயினை தட்டி கொடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம், ஆனால் உன்னோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் பயங்கரமாக இருக்குது, இதை இம்ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க. நம்ம ஹீரோவுக்கும் பயங்கர ஹாப்பி ஆயிடுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோயினோட லஞ்சுக்கு போகிறது அப்படி இப்படின்னு பயங்கரமாக க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாப்புல. அப்படி ஒரு நாள் லஞ்சுக்கு போகும்போது நம்ம ஹீரோ ஊர்லேருந்து பெங்களூர் வரும்போது ட்ரெயினில் வந்துருப்பாப்புல பார்த்தீங்களா, அவரோட ஸ்லீப்பர் கோச்சில் ஒரு டிக்கெட் எடுக்காமல் 2 ஹிந்திக்காரங்க பக்கத்தில் உட்காந்துட்டு உயிரை வாங்கியிருப்பானுங்க. அதில் ஒருத்தன் இங்கே வர்றான். அதில் ஒருத்தவங்க அவனை பார்த்துட்டு டே நீ எங்கடா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சரின்னு சொல்லி ஆர்டர் பண்ணலான்னு பார்க்கும்போது எல்லாமே பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. சரின்னு சொல்லி 80 ரூபாய்க்கு ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுறாப்புல. அவன் இந்திக்காரன் வாங்கி பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறான். ஹீரோயினை என்னென்னு வாங்கி பார்த்து கேட்டா, டே அது தண்ணிடா அப்படின்னு. தண்ணியே 80 ரூபாயா அப்படின்னு நம்ம ஹீரோ சாக்காவறான். என்ன சார் நானே பெங்களூர்லேருந்து திருட்டுறையில் இவ்வளோ அப்டேட் ஆகிட்டேன், நீ என்ன சார் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஹிந்தியில் நக்கல் பண்ணிட்டு போகிறான். என்னடா நம்ம ஹீரோ இவ்வளோ பட்டி கட்டானா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைக்குது. சரி இப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயத்தையும் மாற்றுது. ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குது. அதே மாதிரி ஹேர் கட்லேருந்து அவன் ஒரு பங்க் வச்சுருப்பான், கிராமத்து பங்கு, அந்த பங்கை பிடிச்சி கட் பண்ணி விட்டுருது. ஆளையே பயங்கர ஸ்டைலாக மாற்றி விட்டுருது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோவும் பயங்கர க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க அப்பாவுக்காக அவங்க வீட்டில் ஹீரோயின் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹீரோ இன்வைட் பண்ணியிருப்பாங்க ஹீரோயின். அந்த ஃபங்க்ஷனுக்கு மதுரமுத்தை கூட்டிகிட்டு நம்ம ஹீரோ இப்போ போகிறாப்புல. அங்கே போனால் அங்கே ஒரு ஹிந்திக்காரை இவனை பார்த்தோன்னே சிரிக்கிறான். யாருன்னு பார்த்தா ட்ரெயினில் வந்த
வந்து 2 ஹிந்திக்காரன் வந்திருப்பானுங்களே, ஒரு ஹிந்திக்காரன் அந்த ஹோட்டலில் வேலை செய்வான், இன்னொரு ஹிந்திக்காரன் வந்து இங்கே வேலை செஞ்சுட்ருக்கான். நீ எங்கடா இங்கே அப்படின்னா, சார் நீ தான் அந்த வீட்டுக்கு புதுசு, நான் பல மாதங்களாக இங்கே தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். சரி ஓகே போடா அப்படின்ட்டு, எங்கடா எங்கே போனாலும் இந்த 2 பேர் ஃபாலோ பண்ணுறானுங்க அப்படின்ட்டு மதுரமுத்துட்டு சொல்லிவிட்டு அவங்க மாமனார் பார்க்குறதுக்கு போகிறான். மாமனார் பார்த்தோன்னே ஹீரோயின் இன்ட்ரோ கொடுக்குது, கையை கொடுக்குறான். ஓகே, உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீ பெரிய பல்காக இருப்ப, பெரிய ஆப் டெவலப்பரு. ஏன்னா இது சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் இருக்க சர்க்கிள் தானே, இவன் பெரிய எம்என்சிலாம் வேலை செய்ய மாட்டான், சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வேலை செய்வான். ஸோ மோஸ்ட்லி அந்த ஸ்டார்ட் அப் சர்க்கிளில் எல்லாத்துக்கும் இவனை பற்றி தெரிஞ்சிருக்கும், நல்ல ஆப் டெவலப்பர்னு. உன்னை பெரிய பல்காக இருப்ப அப்படின்னு நினச்சேன், ஆனால் பார்க்க குட்டையாக ஷார்ட்டாக இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே சரி இவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கிட்டு நழுவிடுறான். இப்போ அந்த இடத்துல இருக்கிற பணம், அந்த பார்ட்டி இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு லைட்டாக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. நம்ம ஹீரோ வந்து கிராமத்துலேருந்து வந்தவன், அந்த தாழ்வு மனப்பான்மை ஆட்டோமேட்டிக்காக இருக்குன்னு தானே. நம்ம ஹீரோ வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பான். சரி என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு தெரியாதனால அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருப்பான். அவங்க அம்மா தான் அதுக்கிட்டே சரி வீட்டுக்கு வந்து அவங்களோட பழைய கொலுசு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கொலுசு பாரம்பரியமான கொலுசு, அந்த கொலுசை கொண்டே வந்து ஹீரோயின்ட்ட கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த கொலுசை தான் இப்போ பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பான். சரி இதை கொண்டே கொடுத்தா ஹீரோயின் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவா, ஏன்னா வர்றவன்லாம் பயங்கரமான கிஃப்ட் கொடுத்துட்ருக்கானுங்க. சரின்னு சொல்லி அந்த கிஃப்ட் பேக் கொண்டே ஓரமாக வச்சுட்டு இவன் பாட்டு சைலண்ட்டாக போய் உட்காரான். பாட்டிலாம் நடந்து முடிய போகிற டைமில் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ பக்கத்தில் உட்காரான். ஹீரோ பக்கத்தில் அவளுக்கு செம்ம கடுப்பு, எங்கடா எனக்கு வாங்கிட்டு வந்து கிஃப்ட் எதுவுமே வாங்கிட்டு வரலையே, நீ எல்லாரும் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது இரு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கொலுசை போய் எடுத்துகிட்டு வர்றான். எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது ஹீரோயினுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறான், ஆனால் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஹீரோயின் ஒரு மாதிரி பாசமாக பார்த்துட்டு அவன் வந்து தம் அடிக்கலாம், தம் பற்ற வச்சுருப்பான். அந்த தம்மை வாங்கி அந்த தம்மவே வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி நீட்டு இப்போ ஹீரோவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறா. நம்ம ஹீரோவுக்கு பயங்கர ஷாக்கு. அப்புறம் அந்த ப்ரப்போஸ் பண்ண தம்மவே வாங்கி 2 இழுத்துட்டு படப்படப்பில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த தம்மை தூக்கி டஸ்ட்பினில் போட்டுறான். ஏன்னா அறிவிட்ட முட்டாள், நான் ப்ரப்போஸ் பண்ண சிகரெட்டை ஏதாவது டஸ்ட்பினில் போடுவியா, அதை அவிச்சு பத்திரமா வச்சுக்கணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவளே அவிச்சு அவனோட பாக்கெட்டில் போட்டுறான். உங்கள் அப்பா அம்மா வந்து எங்கள் அப்பா கிட்ட பேச சொல்லு, பொண்ணு கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறான். இப்போ ஹீரோயின் சைடு வந்து மேட்ரு ஓகே ஆயிடுச்சு. அடுத்து ஹீரோயினோட அப்பா அவங்களோட பார்ட்னர்ஸோட உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிற கம்பெனிக்கு நம்ம ஹாப்பி இருந்தால் வந்து நம்ம கம்பெனிக்கு பயங்கர ப்ளஸ்ஸாக இருக்கும். ஹாப்பியை பற்றி ஆல்ரெடி நிறைய பாசிட்டிவான வந்து வேர்ட்ஸாக வந்து நம்ம ஸ்டார்ட் அப் கல்ச்சரில் சுற்றிட்டு இருக்கு. பேசாமல் வந்து நம்ம காவியாவை வந்து ஹீரோயினை வந்து ஹாப்பிக்கே கல்யாணம் பண்ணி வச்சுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ஒரு அலைன்ஸ் பார்த்துருப்பாங்க. கடைசி நேரத்தில் அந்த பணக்கார அலைன்ஸ் வேணான்னு சொல்லி நம்ம வந்து மாமனார் வந்து முடிவு பண்ணியிருப்பான். சரி அதுக்கு ஹாப்பினா கரெக்டாக நல்லா இருக்கான், ஆள் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கான், அதே சமயமே நல்ல டேலண்டாகவும் இருக்கான், நாளைக்கு ஃபியூச்சரில் நம்மளோட கம்பெனி க்ரோத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறானுங்க. நம்ம மாமனாரும் பார்த்துட்டு சரி ஓகே அதுதான் எனக்கும் கரெக்டுன்னு சொல்லுது, சரி காவியாட்டி நான் ஹீரோட்டி எல்லாத்திட்டையும் நான் பேசுகிறேன், அவங்க அப்பா அம்மாவை மீட் பண்ணிட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேருந்து வந்து கிளம்பி வர்றாப்புல. நம்ம ஹீரோவுக்கு இப்போ காவியா ப்ரப்போஸ் பண்ணிட்டா, காவியா ஓகே, காவியாவோட வந்து அப்பா மாமனாரும் ஓகே. இப்போ அடுத்து இவங்க அப்பாவை சமாளிக்கணும், அதுதான் பெரிய விஷயம். சரின்னு சொல்லி அம்மாட்ட போய் மேட்ரை சொல்கிறான். இது மாதிரி மேட்ரை சொன்னோடனே சரி வா அப்பாட்ட போய் பேசலான்னு சொல்லி 2 பேரும் அப்படியே பம்பிக்கிட்டு போய் அவங்க அப்பா முன்னாடி நிற்கிறாங்க. அவங்க அப்பா நைட்டில் ஏதோ ஸ்கூல் எக்ஸாம் பேப்பர்லாம் திருத்திட்டு இருக்காரு, ஹெட் மாஸ்டரில். ஸோ திருத்திட்டு இருக்கும்போது என்ன மேட்ரு 2 பேர் பம்பிட்டு வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி வந்து என் சொந்தத்துலேருந்து ஒரு அலைன்ஸ் வந்திருக்கு, நல்ல பெரிய இடம், அதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே சரி பொண்ணோட ஃபோட்டோ காட்டுன்னு கேட்குறாரு. பொண்ணோட ஃபோட்டோ பார்த்தோன்னே இது உன் சொந்தமா, இதை நம்ப சொல்கிறியா அப்படிங்கிறாரு. இல்லை அப்படின்னே பொண்ணு எந்த ஊர் அப்படி கேட்கும்போது பெங்களூரு அப்படின்னு சொல்லுது. பெங்களூர் சொன்னோடனே புரிஞ்சிருச்சு, சரி பையன் ஏதோ ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டான், அவங்க அம்மாக்காரி இப்படி நாடகம் மாடிட்டு இருக்கா அப்படின்ட்டு, இதுக்கு தான் நீ பெங்களூர் போனியா, வேலை செய்கிறதுக்கு பெங்களூர் போலியா அப்படின்னு சொல்லி திட்டுறாப்புல. சரி ஓகே போய் பார்த்துட்டு வந்துடலாம், சொந்த பந்தத்துக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு டிக்கெட் எடுத்து நிட்டுறான். இல்லை நீங்கள் 2 பேர் மட்டும் வந்தால் போதும், பயங்கரமான வந்து எலைட்டான பீப்புள் அவங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவர் இருந்துக்கிட்டு அந்த 50 ஜாதகம் இவனுக்காக வந்தது வந்து உள்ள கபோர்டுக்குள்ளே ப்ரோக்கர் கொடுத்துட்டு போனார்ல, அதை திருப்பி கொடுக்கலான்னு நினச்சேன், திருப்பி கொடுக்காத, அது அங்கேயே இருக்கட்டும், எப்படி யூஸ் ஆகும் அப்படின்ட்டு போகிறாப்புல. நம்ம ஹீரோ முன்னாடியே பெங்களூருக்கு வந்துட்டு இப்போ ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்ணுறாப்புல. ஃபங்க்ஷன் நடக்கிறது வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் நடக்குது. 5 ஸ்டார் ஹோட்டலில் பயங்கர ராயலாக எடுத்துகிட்டு இருக்குது. உள்ள மதுரமுத்துக்கும் நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகும்போது அந்த 2 கூட வந்த 2 ஹிந்திக்காரங்களும் இப்போ இங்கே நிற்கிறானுங்க. டேய் என்னடா எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணுறீங்க, இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னே. சார் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு பாட்டு வேலை செஞ்சுட்டு உள்ளே போகிறானுங்க. இவனுக்கு தொந்தரவு வேறு தாங்க முடியலான்ட்டு உள்ளே போனால் அங்கே போனால் வழக்கம் போல் பயங்கர 5 ஸ்டார் ஹோட்டலில் பணக்காரங்க பாட்டி எப்படி இருக்கும், பயங்கர ராயலாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோ வேறு அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறான். அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி என்னம்மா இன்னும் அப்பாவோ நீ வரக்கானா அப்படின்னு. இல்லைடா நாவலில் என்னை ஊர்லேயே விட்டு வந்துட்டாரு, மட்டும் தான் வந்திருக்காரு, என்னை வந்து வர வேணான்னு சொல்லிட்டாரு கடைசி நேரத்தில் அப்படின்னு சொன்னோன்னே இவன் கடுப்பாக வரான். சரின்னு சொல்லி அங்கே எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படி இப்படியும் பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவோட மாமனாரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவான் குப்தான்னு, அவனோட பையனுக்கும் நம்ம ஹீரோயினுக்கு தான் முன்னாடி அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அது கடைசி நேரத்தில் கேன்சல் ஆகிருக்கும். அவன் வந்த உடனே இவன் எதுக்கடா இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம
மாமனாரோட பார்ட்னர்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. இருந்தாலும் மாமனார் தான் இன்வைட் பண்ணியிருப்பான் போல். நம்ம ஹாப்பி தான் மருமகன் அப்படின்னு சொல்லி இப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறார்ல, அவங்க முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காரு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது இப்போ தான் நம்ம ஹீரோவோட அப்பாவோட என்ட்ரி. மொத்த கிராமத்தையும் இங்கே தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. பஸ்ஸில் வந்து இறங்குறாங்க. எல்லாம் வந்து வீச்சருவா மீசை மாதிரி வச்சுக்கிட்டு, பெரிய பெரிய மாலையெல்லாம் எடுத்துக்கிட்டு, மாலையெல்லாம் ஒருத்தருக்கா போட்டுக்கிட்டு, பயங்கர பிரம்மாண்டமாக சீரசனத்தையும் நிறைய விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டு, பழங்கள்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, அப்படியே வேஷ்டி சட்டை கட்டிக்கிட்டு பயங்கர பிரம்மாண்டமாக கெத்தாக வந்து இறங்குறாங்க. உள்ளே வந்து இறங்கின உடனே எல்லாத்துக்கும் புரிஞ்சிடுது, ஓகே ஏதோ கிராமத்தாங்க வந்து ஏதோ கெஸ்ட்டாக உள்ளே வந்திருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம வந்து மாமனாரோட ஃப்ரெண்டு குப்தார் பண்ணல, அவன் இதை பார்த்த உடனே வந்து அவனுக்கு புரிஞ்சிருது, ஓகே இதுதான் புதுசாக பார்த்துருக்க அலைன்ஸ் போல் அப்படின்ட்டு. இப்போ ஸ்டேஜுக்கு போய் நம்ம மாமனார் இருக்க மைக்கை வாங்கி மாமனார் வந்து ஷாக்கில் அப்படியே என்னடா இப்படி கிராமத்தானுங்க காட்டாமர்களும் நுழையிறானுங்க அப்படின்னு சொல்லி ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கான். அவன்கிட்ட அந்த மைக்கை பிடுங்கி இப்போ நம்ம ஹீரோவோட அப்பா வந்து மேலே வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்றான். ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா, ஏன்னா இது வந்து உங்கள் சம்மந்தியோட 25வது வந்து கல்யாண நாள், அதனால் நீங்கள் ஏதாவது வாழ்த்துன்னு நினைக்கிறீங்கன்னா வாழ்த்துங்க அப்படி இப்படின்னு அக்கெல்லாம் சொல்கிறான். ஸோ பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து கையில் இந்த ஷாம்பெயினை லைட்டாக வந்து அவர் மேலே இடித்து அவரோட கோட்டில் போடுற மாதிரி வந்து பண்ணி விட்றான். ஸோ எல்லாத்துக்கு முன்னாடி வந்து ஹீரோவோட அப்பாவும் அதை வந்து, ஏன்னா கிராமத்தானுங்க கொஞ்சம் கூட வந்து இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்கல்ல, ஸோ வந்து ஐயோ நம்மளாம் தெரியாமல் இஷ்டம் போகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த அவரோட துண்டை எடுத்தே தொடச்சிக்கிட்டு இருப்பார். இதுதான் இவரோட குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி மைக்லேயே அனௌன்ஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோவுக்கு பயங்கர ஷேம் ஆயிடுது. பயங்கர பக்கத்தில் என்னடா பண்ணுறது தெரியாமல் திருத்து வந்து முடிச்சுட்டு இருக்கான். அவங்க மாமனார் அந்த சைடு கொதிச்சுட்டு இருக்கிறாப்புல, யாரா இவனுங்க ஏதோ பார்க்குறதுக்கு வந்து கிராமத்தானுங்க மாதிரி இருக்கானுங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம், அதுக்காக இந்தளவு வந்து கிராமத்தானுங்க மாதிரியா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பாக வரும். அவ்வளோ அவங்க மாமனார் கோச்சுக்கிட்டு அவங்க பார்ட்னரோட போய் தனியாக போயிட்டு தண்ணி போட்டுட்டு வந்து இவனுக்கு திட்டிகிட்டு இருக்கிறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோவை மட்டும் தனியாக கூப்பிட அவங்க வழக்கமாக மீட் பண்ணுற ஒரு பிளேஸ் இருக்கும், அந்த அதே ஹோட்டலில். அங்கே கூப்பிட்ட உடனே நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாட்ட போய் தயவுசெய்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, வந்து எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாப்புல. என்னடா உனக்கு வந்து இப்போ நாங்களாம் வந்தது பயங்கர அவமானமாக இருக்கா, என்ன நாங்கள் பூவை வந்து மாலையாக போட்டு கொண்டு வந்திருக்கோம், இங்கே இருக்கவனுங்க வந்து பிளாஸ்டிக் கவரில் சுற்றி வந்து பொக்கையாக கொண்டு வந்திருக்கானுங்க, அவ்வளோதான்டா வித்தியாசம். என்ன வந்து அவனுக்கு என்ன வந்து நம்மளோட வந்து பெரிய வந்து மேலானவங்க, நம்மளை என்னடா கீழானவனுங்க, நீ ஏன்டா அப்படின்னு நினைக்கிறேன்னு நம்ம ஹீரோ திட்டுறாரு. அப்போ ஒன்றும் இல்லை, முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் வந்து பேசிக்கிறேன், அவள் காவியா கூப்பிட்ருக்கா, அவளை போய் மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மதுரமுத்து வந்து கூட வந்து பார்த்துக்கிறது விட்டுட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ண போகிறாப்புல. ஹீரோயினும் காஃபி ஷாப்பில் இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா இப்படி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இப்படி அவமானப்படுத்திட்டாரு, இதே உங்கள் அப்பாவே இல்லாமல் வேறு ஏதாவது இருந்தால் எங்கள் அப்பா வந்து அவ்வளோதான் வேறு மாதிரி பண்ணியிருப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு லெவலுக்கு மேலே பொறுமையாக அவனால் வந்து ஹீரோனால் கடைப்பிடிக்க முடியல. டென்ஷன் ஆகிட்டு உங்கள் அப்பன் கிழிச்சிருப்பான், என்னடி பேசிகிட்டு இருக்க அப்படின்னோடனே, இல்லை எங்கள் அப்பனை நீ அவமானப்படுத்துறியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. உங்கள் ஒப்பனை மட்டும் தாண்டி நான் அவமானப்படுத்துகிறேன், நீ என் மொத்த பரம்பரையாக அவமானப்படுத்துகிற, எங்கள் அப்பன் என் சொந்த மொத்தம் எல்லாத்தையும் கேவலப்படுத்துகிற, என்ன நினச்சிட்டு இருக்க, உங்கள் அப்பா மாதிரி வந்து ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு அமெரிக்கன் க்ரீம் போட்டுக்கிட்டு இருக்கவனா எங்கள் அப்பன் காடு மேடில் வேலை செய்கிறவன், கருப்பாக தாண்டி இருப்பான், வேஷ்டி தாண்டி கட்டுவான், எங்கள் அம்மா என்ன வாரத்துக்கு ஒரு நாள் வந்து உங்கள் அம்மா மாதிரி பியூட்டி பார்லர் போயிட்டு இருக்கிற பொண்ணா, எங்கள் அம்மா வந்து அடுப்புங்கரையிலே ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் இருக்கவங்க, அவங்க கருப்பாக தானடி இருப்பாங்க, இதெல்லாம் கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் தானடி, இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியாதா அப்படின்னு சொல்லி திட்டுறான். இல்லை கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்தளவு கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்துறான். நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவோட நிலமை ஓரளவு புரியுது. அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் திருப்பி என்ன சொல்கிறான்னா, நீ வந்து நான் முதல்ல உன்னை பார்த்தப்போ பயங்கரமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருந்தேன், அதனால தான் உனக்காக ஒவ்வொன்றா நான் பார்த்து செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவள் பண்ணது எல்லாத்தையும் சொல்கிறான். இப்போ 2 பேரும் ஒரு மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு வந்துடுறாங்க. ஆனாலும் கோவம், ஸோ 2 பேர் கோவத்தில் வந்து ஓரளவு 2 பேர் புரிஞ்சுக்கிட்டாலும் அங்கேருந்து 2 பேர் கிளம்பிடுறாங்க. இந்த சைடு அவங்க மாமனார் பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு மாமனாரோட பார்ட்னர்கிட்ட, இவனுங்கெல்லாம் வந்து பிச்சைக்காரன் நாய்க, இங்கே வந்து பார்ட்டியே கெடுத்துட்டானுங்க அப்படிங்கிற வார்த்தையை விட்டுறாப்புல. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஹீரோவோட அப்பா சரி உள்ளே வந்து சம்மந்திட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வர்றாரு. இதை கேட்டார். இதை கேட்ட உடனே அவருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. வெளியே போயிட்டு முதல்ல பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஊர்லேருந்து உடனே பெங்களூர் கிளம்பி காலையில் வெடிய கத்தால நேரமே இங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. சரி அவங்க பொண்டாட்டி எதிர்த்து சரிங்க கிளம்பி வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. அடுத்த நாள் காத்தால மொத்த குடும்பம் சொந்த பந்தம் எல்லாமே மாமனாருக்கு முன்னாடி உட்காந்துருக்குது. ஆப்போசிட்டில் மாமனாரோட ஃபேமிலியில் இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவையும் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாப்புல. ஹீரோவோட சொந்த பந்தம், ஹீரோவோட அப்பா அம்மா எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அப்புறம் சம்மந்தி, உங்கள் பொண்ணை வந்து பொண்ணு கேட்டு வந்திருக்கிறோம், நேற்று வந்து எங்களை பற்றி ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ கூட உங்கள் 2 பார்ட்னர் உட்காந்துருந்தாங்களே, அவனை 2 பேர்த்தையும் கூப்பிடுங்க அப்படிங்கிறாரு. இப்போ அவனுக்கு 2 பேரும் அதே கோட் சூட் போட்டுக்கிட்டு வந்து பக்கத்தில் உட்காரானுங்க. இப்போ தான் நம்ம ஹீரோவோட அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. நேற்று என்ன சொன்னீங்க, பிச்சைக்கார பயலுங்க, இவளுகளை வந்து ஊருக்கு அனுப்புறதுன்னா வந்து ஏதாவது ஒரு லாரியோ ஏதோ ஒன்று புக் பண்ணுங்கள், நானே வாடகை கொடுத்துறேன், முதல்ல இவனுக்கு இங்கேருந்து துரத்துங்கன்னு சொன்னீங்கல்ல,
நேற்று நம்ம பார்ட்டியில் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களோட பாஸ் வந்திருந்தார், அவர்கிட்ட லைட்டாக பேசி பார்த்தேன் உங்களை பற்றி. எல்லாம் வீடெலாம் பல வச்சுருக்கீங்க, கார் வச்சுருக்கீங்க, எல்லாம் கடனில் இருக்காமே, கம்பெனியே கடனில் தான் ஓடுதாமே, இதெல்லாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி நிறைய சூட்கேஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஓப்பன் பண்ணி கணக்கு இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லி ஒரு வக்கீலை சொல்கிறாப்புல. அந்த வக்கீல் வந்து சாருக்கு ஊரில் வந்து ஒரு 300 ஏக்கர் வந்து சவுக்கு தோப்பு இருக்குது, இத்தனை ஏக்கர் மாந்தோப்பு இருக்குது, அதுவும் இல்லாமல் ஒரு ரைஸ் மில்லில் 200 பேர் வேலை செய்கிறாங்க, இந்த மில்லில் இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா சொத்து பற்றியும் வந்து இன்ச் பை இன்ச்சாக வந்து சொல்கிறாப்புல. இதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கே தெரியாது இவ்வளோ இருக்குங்கிறது. நம்ம ஹீரோ அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான். நம்மளோட ஹீரோவோட ஃப்ரெண்டு கிராமத்தில் ஒரு டைம் சொல்லியிருப்பான், உங்கள் அப்பா பயங்கரமாக காசு சேர்த்து பயங்கரமாக சுற்றி ஏற்றி வச்சுருக்கான் போல, ஏன்னா 10 பைசா செலவு பண்ண மாட்டேங்கிறான், ஊருக்குள்ளே அப்படி தான் பேசிக்கிறாங்க, நீ கொடுத்து வச்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாப்புல. நம்ம ஹீரோவுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம ஹீரோவோட அப்பா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான், யாருக்குமே வெளியே தெரியாமல் பயங்கரமாக மிகப்பெரிய தொழிலெலாம் பண்ணிட்டு இருப்பாப்புல. சரி, இப்போ மொத்தமாக கணக்கு போட்டு பார்த்தா உங்கள் சொத்தோட எங்கள் சொத்து பல மடங்கு அதிகமாக இருக்கு, இப்போ சொல்லியா யார் பிச்சைக்கார பைய அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஏறுறாப்புல. நம்ம மாமனாருக்கு பயங்கர ஷாக்கு. அப்படி ஒன்றும் வந்து நாங்கள் மரியாதை தெரியாதவங்கள இல்லை, மனுஷங்களை மதிக்க தெரிஞ்சவங்க தான். மனுஷங்களை நீ மதிக்க தெரிஞ்சவனா தெரியாதவனான்னு நான் தான் நேற்றே பார்த்தனே. நீ வாழ்கிற வாழ்க்கை வேறு, நான் வாழ்கிற வாழ்க்கை வேறு, அதுக்கும் பணத்துக்கும் சம்மந்தமே இல்லை. உன்னை விட அதிக பணம் வச்சுருக்கங்கனால வந்து உன்னை மாதிரி நான் வந்து ஆட்டம் போட்டுட்டுலாம் வாழல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கேள்வி கேட்குறப்பல. நம்ம ஹீரோ வந்து மாமனார்ட்டி அப்பா சும்மா இருங்கப்பா, அவங்க சார் மன்னிச்சுங்க சார் அப்படின்னு சொல்லி மாமனார்கிட்ட பயங்கரமாக கெஞ்சுறாப்புல. நம்ம மாமனாரும் ஒரு லெவலுக்கு மேலே பயங்கரமாக டென்ஷன் ஆகி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தயவுசெய்து இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, உன் வீட்டில் ஒரு வேளை சாப்பிட்ட விஷயத்துக்காக தான் நீ இப்போ பேசினதுக்கெல்லாம் அமைதியாக போகிறேன், வாடா கிளம்பலான்ட்டு நம்ம வந்து ஹீரோவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாரு. போகும்போது நம்ம ஹீரோட்ட கேட்குறாரு, நேற்று உங்கள் அப்பா வந்து இங்கேருந்து கிளம்புன உடனே ரயில்வே ஸ்டேஷனில் தான் நான் வந்து இருப்பேன்னு சொல்லி போய் ஆள் அனுப்பிட்டு தேடினேன், ரயில்வே ஸ்டேஷனில் எதுக்கு போய் தேடுறேன், ஏர்போர்ட்டில் போய் தேடி இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்தால் பென்ஸு பிஎம்டபிள்யூன்னு ஏகப்பட்ட கார் நிற்கிது. ஒரு கொத்த பணத்தை எடுத்து வக்கீல்கிட்ட கொடுத்துட்டு எல்லா காருக்கு என்ன வாடகைன்னு பார்த்து செட்டில் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு பென்ஸ் கார்லேயும் பிஎம்டபிள்யூ கார்லேயும் ஏறி போகிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ நடுத்தெருவில் நிற்கிறான். அந்த சைடு திரும்பி பார்த்தா மாமனார் கதவை வேகமாக அடைச்சி கதவையும் க்ளோஸ் பண்ணிடுறான். அப்பனும் கோச்சிக்கிட்டு போயிட்டா, மாமனார் கோச்சிக்கிட்டு போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேயும் ரெகுலராக வந்து ஹீரோயின் வர்றா, ஆனால் இவங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறா. இந்த சைடு அவங்க அப்பா இப்போ ஃபோன் பண்ணுறாரு. அவங்க அப்பா ஃபோன் பண்ணி என்னடா என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, அங்கே தனியாக இருந்தால் நீ வந்து தண்ணி போட்டு கிண்ணி போட்டு இது வேஸ்ட்டாக போயிடுவேன், ஒழுங்காக சாப்பிட மாட்டேன், ஒன்று பண்ணு, நான் வந்து உங்கள் அம்மாவை அனுப்பிச்சுட்றேன் ஊருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்க மதுரமுத்துக்கிட்ட சொல்கிறாப்புல, பாருங்கள் சார், நம்ம ஹீரோயினுக்கும் எனக்கு அவ்வளோ பிரச்சனை, அவள் என்கிட்ட வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறா, இந்த ஆள் அவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி என்னடா பண்ணுற, சாப்பிட்டியா கிப்டியா உங்கள் அம்மா அனுப்பிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கிறாப்புல அப்படின்ட்டு. இல்லை அதெல்லாம் முடியாது, அம்மாவெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அம்மா வேணான்னா விட்டுரு, அப்போ நான் வந்து உங்க கூட இருந்துறேன் அப்படிங்கிறாப்புல. ஐயோ வேணாம் அம்மாவே நீங்கள் வர வச்சுருங்க அப்படின்னு ஹீரோ சரின்னு சொல்லி இப்போ அம்மாவை வந்து ஊர்லேருந்து பார்சல் பண்ணி அனுப்பிச்சுட்றாப்புல. அனுப்பிச்சுடும் போதே ஒரு கண்டிஷன் போட்டு சொல்கிறாப்புல. என்ன கண்டிஷன்னா, அந்த ஹீரோயினை மட்டும் நம்ம ஹீரோ பக்கம் நெருங்கவே விடக்கூடாது அப்படின்னோடனே நம்ம வந்து அம்மாவை இருந்துக்கிட்டு அந்த சிறுக்கியை வந்து என் பையன் பக்கத்தில் நெருங்க விடாமல் நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊருக்கு வர்றாங்க. ஊருக்கு வர அம்மாவை காரில் பிக்கப் பண்ணி நம்ம ஹீரோ தான் இப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போதே என்ன சொல்கிறாப்புல, என்ன அந்த ரேஞ்ச் ரோவரு பென்ஸு அந்த மாதிரி காரெல்லாம் வந்து வாங்கி வச்சிருக்க மாட்டியா, சின்ன காராக வாங்கி வச்சிருக்க, இந்த ஆடி கிடியெல்லாம் இருக்காதா அப்படின்னோடனே, என்னடி அப்படின்னு கேட்குறான். ஆடி அப்படின்னே, ஆடியும் கிடையாது ஒன்றும் கிடையாது, கம்மன் அமைதியாக வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோடனே சரி வந்து சின்ன வயசுலேருந்து கிராமத்துலேயே இருந்தவங்கல்ல, இந்த பெங்களூர் சிட்டி லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணும்னு அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. அவங்க பக்கத்தில் இருக்க பொண்ணுங்களோடலாம் பழகுறாங்க, அவங்களோட கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, அதே மாதிரி வெளியே போகிறது, ஊர் சுற்றுறது, மாலுக்கெலாம் போகிறது, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பெங்களூர் லைஃப் ஸ்டைலுக்கு அவங்க அம்மாவும் அடாப்ட் ஆகிறாங்க. அப்போ தான் ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட வந்து அம்மா வந்து சரி இன்றைக்கி நைட்டு ஒரு பக்கம் ஷாப்பிங் போகலான்ட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து எனக்கு ரொம்ப மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் கோவா வரைக்கும் ஒரு டூர் போயிட்டு வரேன், வரதுக்கு 4 நாள் ஆகும், வீட்டில் பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். சரின்னு அவன் போனதுக்கப்புறம் சைலண்ட்டாக இவங்க கிளம்பி வந்து கேப் புக் பண்ணி வந்து மாலுக்கு போயிட்டு ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து வீட்டுக்கு வரது கேப் புக் பண்ணிட்டு இருக்காங்க. புக் ஆக மாட்டேங்குது. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஏதோ பார்ட்டி போகிறதுக்காக வந்திருப்பாங்க போல். வந்து பண்ணால் நம்ம ஆன்ட்டியை பார்த்தோன்னே, ஆன்ட்டி இங்கே என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து அவ்வளோ ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறான். நம்ம அம்மாவை இருந்துக்கிட்டு சரி ஓகேம்மா நல்லா இருக்கம்மா, நீ எப்படிம்மா இருக்க அப்படின்னு சொல்லி கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது என் ஃப்ரெண்டு இந்த பேர் வந்து சுமி, இவளுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே பார்ட்டி, அதுக்காக தான் வந்தோம், ஆனால் கரெக்டாக பப்பு க்ளோஸ் பண்ணிட்டானுங்க, டைம் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது
நம்ம அம்மாவும் லைட்டாக யோசிச்சு பார்க்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பார்ட்டி பண்ணுறதுக்கு ஒரு இடம் தானே வேணும், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட வீட்டுக்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் சரக்கு போட்டுட்டு நம்ம அம்மாவும் ஹீரோயினும் பயங்கர க்ளோஸ் ஆகிடுறாங்க. நம்ம வந்து அம்மாவுக்கிட்டேயே வந்து சரக்கை வந்து ஊற்றி விட்டுதுங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் முடிச்சுட்டு மலை பாட்டுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு பயங்கரமாக ஜாலியாக பார்ட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த நாள் காத்தால நம்ம ஹீரோ ஊர்லேருந்து கோவாலேருந்து வர்றான். வந்து பார்த்தா அவங்க அம்மாவை காணோம். உள்ளே பார்த்தா சரக்கு பாட்டெல்லாம் கிடக்குது. என்னடான்னு போய் அந்த பக்கம் போய் பார்த்தா நம்ம அம்மா அப்படியே சிரிச்ச மாதிரியே வாயை பொழந்துக்கிட்டு வந்து போதையில் வந்து படுத்து கிடக்குது. எழுப்பி விட்டுட்டு அம்மாட்ட வந்துட்டு செல்லை வாங்கி எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறான். மலை பாட்டுக்கெல்லாம் அவங்க அம்மா டான்ஸ் ஆடிட்டு இருந்துருக்குது. ஓ, ஹீரோயினை கூப்பிட்டு வந்து இங்கே டான்ஸ் ஆடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு ஊருக்கு அன்றைக்கி நைட்டே அனுப்பிச்சுட்றான். பஸ்ஸில் ஏற்றி ட்ராவல்ஸில் புக் பண்ணி அனுப்பிச்சி விடும்போது, இங்கே பாரு நீ என்ன வேணால் பண்ணு, ஆனால் அந்த பொண்ணு தான் என்னோட மருமக அப்படின்னு சொல்லி அப்படியே பாவமாக சொல்லிவிட்டு அவங்க அம்மாவும் கிளம்பி போயிடுது. அடுத்த நாள் காலையில் ஹீரோ ஆஃபீஸுக்கு வரும்போது ஆஃபீஸில் நம்ம ஹீரோயினோட காலில் ஹீரோ வந்து முதல்ல ஒரு கிஃப்ட்டாக ஒரு கொலுசு கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த கொலுசு இருக்குது. எங்கன்னு பார்த்தா அந்த சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது வீட்டில் அந்த கொலுசு வந்து ஒரு பொம்மையோட காலில் போட்டு வச்சிருப்பான். அந்த பொம்மை கிட்ட இருந்து இது உன்னோடது கிடையாது என்னோடது சொல்லி ஹீரோயின் ஆட்டை போட்டு வந்துடுவான். ஸோ இப்போ நம்ம ஹீரோவுக்கு வந்து புரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம அம்மா கிட்ட ஹீரோயின் பேசினதுக்கப்புறம் நம்ம மேலே அந்த கோவமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசுகிறாங்க. இது மாதிரி வந்து நீ சாரி கேளு நான் சாரி கேளு அப்படின்னு வழக்கமாக எல்லா கப்புள்ஸ்குள்ளே இருக்க கன்வர்சேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட நீ வந்து சாரி கேளு அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்கு வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி இவன் சீர்றான். இல்லை நீ கேட்டு தான் ஆகணும், இல்லை நான் வரமாட்டேன், நீ கேட்டு தான்டா ஆகணும். கடைசியில் யார் ஜெயிப்பா, பொம்பளை தான் ஜெயிப்பாங்க. சரின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் இப்போ வந்து மாமனார் பார்க்கறது கிளம்புறான். மாமனார் ஆல்ரெடி நம்ம ஹீரோவோட அப்பா பண்ணதில் பயங்கர மண்டை சூடேறி இப்போ தான் பைக் ட்ரிப்பாகவே நியூசிலாண்டு வரைக்கும் போயிட்டு வந்துருப்பார். சரின்னு சொல்லி அமைதியாக வந்து பொண்ணு கூட்டினால ஒரு ஹோட்டலில் வந்து உட்காந்து வந்து பொண்ணு கூட பேசிகிட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி ஆவான். இவனை பார்த்தோன்னே அந்த ஆளுக்கு அப்படியே படப்படக்க ஆரம்பிச்சிடும். இவனை ஐயோ டே இங்கேங்கடா இங்கே வந்து அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு பயங்கரமாக வந்து கத்த ஆரம்பிச்சிருவார். உடனே அவங்க பொண்ணு தான் சமாளப்படுத்தி அப்பா ஒரு நிமிஷம் இருக்கு கேளுங்க அவன் சொல்கிறது கேளுங்க அப்படின்ட்டு இவனும் ஏதோ சொல்லி பார்ப்பான். அவங்க மாமனார் கேட்கவே மாட்டார். டக்குன்னு காலில் விழுந்துருவான். காலில் விழுந்தோடனே அவர் லைட்டாக மனசு இறங்கிடுவார். சரி ஓகே, இப்போ என்ன நீ காலில் விழுந்ததுனால வந்து மன்னிச்சிடணும்னு சொல்கிறியா, சரி நான் மன்னிச்சிட்றேன், என் பொண்ணையும் கட்டித்தர்றேன் அப்படின்னு இவன் ஈன்னு இழிப்பான். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீ எப்படி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டியோ அதே மாதிரி உங்கள் அப்பாவும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு, நான் வந்து உன்னை மன்னிச்சிட்றேன், என் பொண்ணையும் கட்டி கொடுத்துறேன் அப்படிங்கிறாப்புல. நம்ம ஹீரோவுக்கு அப்படியே ஃபுல்லு மண்டையில் ஏறுது. அடங்க ஒப்பா போனே அந்த ஆள்லாம் வந்து யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டான்டா, என்னடா பைத்தியக்காரத்தரமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு என்னடா பண்ணுறதுன்னு அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை உட்காந்து வந்து நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட பேசுகிறாங்க. அவங்க அம்மா இவ்வளோ தான் நான் சப்ப மேட்ரு அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் சொல்கிறாங்க. என்ன பிளான்னா, இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹீரோயினோட வந்து அப்பா கிட்ட போய் இது மாதிரி வந்து அன்னைக்கு நடந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோட அப்பா உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புகிறாரு. ஆனால் பெங்களூரில் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா வந்து பெங்களூர் வர்றதுக்கே வந்து பயமாக இருக்காமா அவங்களுக்கு. ஏன்னா ரொம்ப அவமானம் நடந்துருச்சு. அதுவும் இல்லாமல் அவமானம் நடந்த வீட்டுக்கு திரும்பி வர்றது வந்து மரியாதையாக இருக்காது. அதனால் நீங்கள் அந்த கிராமத்துக்கு வாங்க. அதே மாதிரி நம்ம பாப்பா, அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும், அதுக்கும் இப்போ வந்து ஸ்கூல் ஹாலிடேஸு. அதனால் நம்ம எல்லோரும் போய் 1 வீக் இருந்துட்டு அவங்க வந்து மன்னிப்பு கேட்பாங்க. மன்னிப்பு கேட்டவுடனே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறான். அவங்க அப்பா வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஒரு பேப்பரில் ஒரு கிராமம் இருக்க மாதிரி வரைஞ்சி அவங்க அப்பாட்ட கொண்டு போய் காட்டுறான். அவங்க அப்பாட்ட கொண்டு போய் காட்டினோடனே சரி ஓகே குழந்தை ஆசைப்படுது அப்படின்னு சொல்லி சரி ஓகே நான் வர்றேன், ஆனால் டக்குன்னு வந்து அந்த ஆள் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சரி மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் ஓகே பண்ணிடுது. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோவோட அம்மாவும் அப்பாட்ட வந்து இப்போ பேசுகிறாங்க. பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, பல ஃபோட்டோ எடுத்து போட்டு இந்த ஜமீன் ஏதோ ஒரு பொண்ணை பாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ இருந்துட்டு அப்பா எனக்கு காவியாவை தான் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே லவ் பண்ணிட்டீங்க, உங்களை பிரித்த பாவம் எனக்கு வேணாம், அப்போ ஒரே ஒரு கண்டிஷன் சொல்கிறேன், ஒன்று பண்ண சொல்லு, இந்த ஜமீன் எல்லாம் கொடுக்குற வந்து டவுரியை விட ஒரு 10 ரூபாயாவது சேர்த்து உங்கள் மாமனார் டவுரி கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லும்போது என்னது டவுரியா, ஏப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது சரி ஓகே டவுரியே வந்து கேட்கக்கூடாதுங்கிறியா, சரி நம்மளும் கொஞ்சம் மாடர்னாக இருப்போம், அப்போ ஒன்று பண்ணேன் அந்தால வந்து எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோ ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்பானுங்களே, நம்ம ஹீரோவோ சரி அவரை கிளம்பி இங்கே வர சொல்கிறேன், இங்கே வர வச்சு இங்கே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாப்புல. மாமனார்கிட்ட அப்பா வந்து மன்னிப்பு கேட்க போகிறாரு, நீங்கள் கிராமத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கானுங்க. அப்பா கிட்ட மாமனார் மன்னிப்பு கேட்க போகிறாரு, மன்னிப்பு கேட்கறதுக்காக கிராமத்துக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லி வச்சுருக்காருங்க. நம்ம மாமனாரும் இப்போ கிராமத்துக்கு வந்துடுறாரு. தடப்போட்டதாக எல்லா ஆழத்தையும் எடுத்து வரவேற்கிறாங்க. நம்ம ஹீரோவோட வீட்லேயே சொந்தக்கார பையன் ஒரு குண்டாக ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் நல்லா வந்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சியோட வந்து பயங்கரமாக அட்டாச் ஆகிடுறான். ஹாப்பியாக தான் உள்ள எல்லாத்தையும் முதல்ல செட்டில் பண்ணி விட்றாங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும், 2 பேர்த்தையும் மன்னிப்பு கேட்க வைக்கணும். ஸோ எப்படி வந்து மாமனார் மன்னிப்பு கேட்க மாட்டான், ஒரே வழி என்னென்னா தன்னோட அப்பாவை மன்னிப்பு கேட்க வச்சா தான் அந்த பிரச்சனை முடியும் நம்ம ஹீரோ முடிவு பண்ணுறான். ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணுறான்,
ஒரு போலி ஜோசியக்கார ஒருத்தரை பிடிச்சி அவனை வச்சு வந்து ஜோசியத்தை வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கூட்டு வந்து ஜோசியம் பார்க்க வைக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பா அம்மா 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஜாதகத்தை கொடுத்தோன்னே பார்க்குறான், இந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய தோஷம் இருக்குது. இதுக்கு வந்து ஒரே வழி என்னென்னா காசி வரைக்கும் அம்மனைக்குட்டியோட இங்கேருந்து நடந்து போய் அங்கே போய் சாமி கும்பிட்டு வரணும். ஆனால் அதை நம்மளால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஓகே, வேறு ஏதாவது வழி இருக்கா சாமி? அதுக்கு பதிலாக என்னென்னா நம்ம வீட்டில் இல்லாதவங்களை விட்டுட்டு 3வது நம்ம சொந்த பந்தம் அந்த மாதிரி ஆளுகள் இல்லாமல் 3வது மனுஷவங்க யாராவது வந்து ஒரு 10 பேர்த்தோட காலில் விழுந்து நான் பண்ண மொத்த தப்புகளுக்கே நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்து கும்பிடணும். அப்படின்னு உடனே நம்ம வந்து ஹீரோட அப்பாவும் ஹீரோட அம்மாவும் திரு முடிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம மாமனார் வந்து அந்த வீட்டில் கிராஸ் ஆகி இப்படி வெளியே போகிறாரு. வெளியே போனேன், அவர் யார் அப்படின்னே, அவர் எனக்கு பொண்ணு கொடுக்க வந்த சம்மந்தி அப்படின்னு உடனே, சரி ஓகே அவர் இப்போ 3வது மனுஷன் தானே, முதல்ல அவருக்கு காலில் விழுந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அப்பாவை வந்து சாமியார் துரத்தி விட்றான். நம்ம ஹீரோட அப்பா கூலாக கெத்தாக உட்காந்துக்கிட்டு, சாமி ஒரு நிமிஷம் இருங்க, நாங்கள் கொடுத்த ஜாதகம் எங்கள் ஜாதகம் கிடையாது, எங்கள் சம்மந்தியோட ஜாதகம் தான். அப்படின்னா எங்கள் சம்மந்தி தானே வந்து எங்கள் காலில் விழுவணும். ஏப்பா தம்பி போய் வந்து இது மாதிரி வந்து என் சம்மந்தி அங்கே இருக்கார்ல அவரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஹீரோட சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு ஷாக்காயிருது, ஏடா நம்ம அப்போ நம்மளோட பயங்கர கேடியாக இருக்காடே அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு சாமியார், இவன் ஒரு போலி சாமியார், இவன் பேச்சு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த சாமியாரை வந்து அடித்து விரட்டிடுறான். ஃபஸ்ட்டு பிளான் ஒர்க் அவுட் ஆகலை. சரி அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பா குளிச்சுட்டு இருக்கும்போது அவர் பாட்டுக்கு உள்ளே ஜாலியாக குளிச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு சோப் போட்டுட்டு இருப்பார். அப்போ வெளியே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு போய் கதை சத்திட்டு வந்து அவன் ஒரு ரூம்குள்ளே அவங்க அப்பா இருக்கிற மாதிரி ஒழிஞ்சுக்குவான். இப்போ நம்ம ஹீரோ மாமனார்கிட்ட போய் சைலண்ட்டாக, மாமா ஒரு நிமிஷம் இங்கே வாங்க மாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த ரூமுக்குள்ளே இருந்து அப்படியே மிமிக்ரியில் வந்து அவங்க அப்பா மாதிரி வந்து ஹீரோட ஃப்ரெண்டு பேசுகிறான். இது மாதிரி சம்மந்தி உங்களை நான் வந்து மூஞ்சிக்கு நேர் பார்க்க எனக்கு வந்து மனசு வரல, அதனால தான் வந்து என்னை ரொம்ப மன்னிச்சிருங்க, அதனால தான் நான் மூஞ்சிக்கு நேர் இல்லாமல் பின்னாடி இருந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து பேசிகிட்டு இருக்கிறான். அந்த கேப்லன்னு பார்த்து கதவு தாப்பா போட்டிருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த கதவு தாப்பால் வந்து ஓப்பன் பண்ணி விட்றான். நம்ம வந்து ஹீரோட அப்பாவை யாரா கதவு தாப்பா போட்டான்னு கோவத்தில் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறாப்புல. உள்ள கதவுக்கு உள்ள அந்த பக்கம் இருந்து நம்ம ஹீரோட அப்பாவோட வாய்ஸு, இந்த பக்கம் ஹீரோட அப்பாவே வந்து நேராக வந்து நிற்கிறாரு. ஃப்ராடுக்கார பயலுகளா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா, அதாவது ஹீரோட மாமனார் கடுப்பாயிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. என்னடா இது எது பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஸோ அவங்க வீட்டுக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகும்போது அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக எல்லாம் பூவி அலங்காரம் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவோட அப்பாவும் வந்து பயங்கரமாக வந்து அலங்காரம்லாம் வந்து பண்ணுறதுக்காக ஒரு கூடை நிறைய பூ வச்சுக்கிட்டு அப்படியே முன்னாடி வந்து தலையை வச்சு நின்றுருப்பாப்புல. அவரால் திரும்பி பார்க்க முடியாது, ஆனால் தலையில் வெயிட்ருக்கனால பின்னாடி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து இடிச்சிருவான். இடித்த உடனே சரி மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல. அப்பா எவ்வளோ நல்ல மனுஷன், எவ்வளோ அழகாக சாரி கேட்குறாருன்ட்டு மறுபடியும் 2-3 டைம் வந்து திரும்பி வந்து இடிச்சு வச்சுட்டு போவான். 2 டைம் 3 டைம் கேட்கும் போதும் வந்து அவர் சாரின்னு சொல்லுவார். ஆனால் உள்ளுக்குள்ளே அவர் அந்த பக்கம் பயங்கரமாக கோவப்பட்டு இருப்பார். அது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் தெரியாது. ஓகே இதாண்டா செம்ம பிளானு, நம்ம ஒன்று பண்ணுறோம், இப்போ போய் மாமனாரை கூப்பிட்றோன்ட்டு மாமனாரை கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து இடிப்பான். அது வரைக்கும் வந்து 4-5 டைம் சாரி கேட்டு எவனோ ஒருத்தர் இடிச்சுட்டு போகிறாங்கனால செம்ம காண்டில் இருப்பார். கண்ட மேனிக்கு இப்போ பேச ஆரம்பிச்சிருவார். என்னடா இவனை நேரம் சாரி கேட்டாலும் இப்போ கண்ட மேனிக்கு பேசுகிறாரு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோவும் ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்டா டேய் எத்தனை டைம் நான் சாரி கேட்குறேன், திருப்பி இடிச்சிட்டே போகிறேன், அந்த மோனேன்ட்டு கண்ட மேனிக்கு பேசுகிறாப்புல. மாமனார் ஆளுங்க அவமானப்படுத்தி இடிச்ச அவன் தான் ஹீரோவோட ஃப்ரெண்டை தந்துட்டாரு, நீங்கள் எது தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடறாங்க. இப்போ நம்ம மாமனாருக்கு செம்ம கடுப்பு. என்னடா மன்னிப்பு கேட்குறேன்னு கூப்பிட்டு இவனுக்கு பாட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கானுங்க, என் பொண்ணை எனக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணுறானுங்களா அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பு வராப்புல. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா தான் வந்து எடுத்துக்கிட்டு, அதெல்லாம் இல்லைங்க எங்களுக்கு 60ஆம் கல்யாணம், அதுக்கான ஏற்பாடு தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. சரி இதுக்கு மேலே விட்டா மாமனார் டென்ஷன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவை கூப்பிட்டு நம்ம வந்து ஹீரோயினோட அப்பா வந்து இது மாதிரி வந்து வேணும்னு சொல்லி வந்து அடம் பிடிக்கிறாரு. என்ன வேணுமாம்மா அந்த ஆளுக்கு அப்படின்னு ஒன்று, இடும்பு கறி வேணும்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னு ஒன்று. அந்த ஆள் மன்னிப்பு கேட்க வந்தானா இல்லை வந்து கருதிங்க வந்தானா, கறிக்கு சித்த பயலாக இருப்பான் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அப்பாவை டென்ஷன் ஆகிறாரு. சரி இடும்பு கறி தானே, நான் ஏற்பாடு பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோட அப்பா சொல்கிறாரு. நீங்கள் ஒரு வார்த்தை வந்து உங்கள் சம்மதிட்டியே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் என்னத்தை சொல்கிறது அந்த ஆள்கிட்ட அப்படின்னு இல்லை நீங்கள் சொல்லியாக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோட அம்மா கூட்டிகிட்டு போகுது. அங்கே போனவொடனே ஸ்ட்ரைட்டாக எல்லாத்துக்கு முன்னாடி இடும்பு கறின்னு சொல்லாதீங்க, அது மாமனாருக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் நீங்கள் கேட்டது வந்து கிடைக்கும்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிடுது. இவர் அங்கேருந்து தூரத்தில் வந்துட்டு, சம்மதி நீங்கள் கேட்டது வந்து நான் ரெடி பண்ணுறேன், இன்னும் வந்து கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இருக்கல, ஒரு வாரம் வந்து முடியறதுக்குள்ளே நீங்கள் கேட்டது வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அவர் வந்து இடும்பு கறியை சொல்கிறாரு. இந்த சைடு மாமனார் சரி ஒரு வாரத்துக்குள்ளே மன்னிப்பு கேட்குறேன்ட்டு அவர் சொல்கிறாரு போல் அப்படின்னு வச்சுட்டு மாமனார் விட்டுறாப்புல. அவங்களும் இந்த ஒரு வாரமாக அந்த கிராமத்தில் காலங்கள்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கு வந்து முன்னாடியெல்லாம் அப்பப்போ ஃபிக்ஸ் வரும், இப்போ ரொம்ப நாளாக வராமல் இருந்துச்சு, அந்த ஃபிக்ஸ் வந்து வந்துருச்சு.
எல்லோரும் வீடே பரபரப்பாகிறாங்க. அவங்கள தூக்கிட்டு போய் கட்டலில் போட்டு லோக்கல் இருக்கிற கிராமத்து வைத்தியரை கூப்பிட்டு சரி பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை வந்து சரியாயிருது. ஆனால் அந்த பொண்ணு கூட எப்போ பார்த்தாலும் விளையாண்டுருப்போம் பார்த்தீங்களா, நம்ம ஹீரோட சொந்தக்கார பையன், குண்டு பையன். அந்த பையன் சைலண்ட்டாக ஏதோ குற்ற உணர்ச்சியில் அந்த சைடு போய் உட்காடுறான். என்ன மேட்டர்னா, இதுக்கு முன்னாடி விளையாண்டுட்டு இருக்கும்போது விளையாட்டுத்தனமாக என்ன பண்ணிடுவான், அந்த பொண்ணோட முதுகில் வந்து லைட்டாக வந்து குத்திடுவான் நரம்பு இருக்கிற இடத்துல. அந்த இடத்துல நரம்பு வந்து பிடிச்சனால தான் அவளுக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ் ப்ராப்ளம் இருக்கனால இந்த ப்ராப்ளம் வந்து வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஆனால் அந்த குழந்தை எதையுமே கண்டுக்காமல், நீ பண்ணதுனாலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஆல்ரெடி இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த குண்டு பையனோட போய் சமாதானமாகி விளையாண்டுட்ருக்கோம். நம்ம ஹீரோவும் அவங்க மாமனாட்டு வந்து இவளை தாங்க மாமா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பயங்கர சோகமாக வந்து சொல்லிட்டு போகிறாப்புல. இப்போ நம்ம மாமனாருக்கும் அந்த கிராமத்து மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருது. அடுத்த நாள் காத்தால செல்ஃபோன் சிக்னல் தேடி ஃபோனை வச்சுக்கிட்டு அங்கே எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருப்பார். அப்போ தான் நம்ம ஹீரோவோட அப்பா வருவார். அவர் குளிக்கிறதுக்காக ஆற்றுக்கு போவார் போல். சரி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போவார். ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போய் அவரை கரையில் உட்கார வச்சு இளநீ கொடுத்துட்டு இவர் குளிச்சுட்டு அப்போ தான் மேலே ஏறி வருவாப்புல. அப்புறம் சம்மந்தி உங்கள் கதை என்னென்னு சொல்லுங்கள், உங்கள் அப்பா அம்மா பற்றியெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அவரோட கதையை சொல்கிறாப்புல. அவங்க டெல்லியில் வந்து பயங்கர ராயலாக பிஸ்னஸ் மேனாக வாழ்ந்த குடும்பம் தான். ஒரு சம்பவத்தில் வந்து பயங்கரமாக லாஸ் ஆகி அவங்க குடும்பம் நடுத்தருள் நின்றோம். அதுக்கப்புறம் படித்து கிடிச்சு கல்யாணம் பண்ணி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சி காவியா பிறந்ததுக்கப்புறம் தான் இவங்க ஃபேமிலியே அடுத்த லெவலில் வந்து முன்னேறி இருந்திருக்கோம். அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பாப்புல. சரி ஓகே, உங்கள் கதை என்னன்னு சொல்லுங்கள், உங்கள் அப்பா அம்மா பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோட வந்து அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் மொத்தம் வந்து 3 பேர் அண்ணன் தம்பி இருந்திருப்பாங்க. அந்த 3 பேரில் வந்து அண்ணனுக்கு பிறந்தது தான் நம்ம ஹீரோட அப்பா. அந்த 3 பேர்த்துக்கு என்ன பிரச்சனைனா, 3 பேர்த்துக்கு வந்து கால் சுத்தமாக வராது. ஊருக்குள்ளே எல்லாருமே வந்து சப்பானி சப்பானி சப்பானின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இவரோட அப்பா 2 சித்தப்பா எல்லாருமே சப்பானியாக பிறந்தவங்க தான். ஆனால் அந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி பிறந்த ஒரே குழந்தை நம்ம ஹீரோவோட அப்பா மட்டும்தான். ஆள் கருப்பாக இருந்தாலும் பயங்கர கான்ஃபிடன்ஸாக வந்து இருந்திருக்காரு. ஏன்னா அவ்வளோ ஊனமாக பிறந்த வந்து மொத்த ஃபேமிலியிலேயே இவர் ஒருத்தர் மட்டும் ஊனம் இல்லாமல் வந்து பிறந்திருக்காரு. இவர் பிறந்த அன்னைக்கு கூட இவங்க அப்பா வந்து ஃபஸ்ட்டு வந்து பையன் வெள்ளையாக இருக்கானா கருப்பாக இருக்கானான்லாம் பார்க்கல. ஃபஸ்ட்டு காலத்தான் பார்த்துருக்காரு, ஊனமாக இருக்கானா ஊனமாக இல்லையான்னு. அவ்வளோ சென்டிமெண்ட்டான விஷயத்த சொல்லிட்டுருக்காரு. இவர் கஷ்டப்பட்டு படைச்சி வளர்ந்து, ஏன்னா இவங்க அப்பா வந்து கால் ஊனக்கிறனால எங்கேயும் வேலை வெட்டிக்கு போக முடியாது. இவங்க சித்தப்பா 2 பேரும் எந்த வேலை வெட்டிக்கும் போக முடியாது. அவங்க 3 பேரும் சிற்பி வேலை செஞ்சிட்ருப்பாங்க. சின்ன சின்னதாக வீட்டிலேயே உட்காந்து சிற்பி வேலை செஞ்சு அது மூலிமா தான் பணம் சம்பாரிச்சுருந்துருப்பாங்க. இவர் தான் படித்து முடித்து ஒரு ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் ஆகிட்டு அந்த எந்த ஊரில் வந்து அவங்க அப்பா வந்து தரையில் வந்து தலையை குமிஞ்சிட்டே வந்து தவழ்ந்து போனாரோ அதே ஊரில் அவங்க அப்பாவை இவரோட தோள் மேலே தூக்கி உட்கார வச்சு மேலே வானத்தை பார்த்த மாதிரி வந்து நடக்க வச்சு பெருமையாக கூட்டிகிட்டு போயிருப்பார். அதே மாதிரி இவரெல்லாம் குதிரை முட்டைன்னு என்ன கிண்டல் பண்ணாலும் இவரை பொறுத்தளவு வந்து ஒரு ஊனமான ஃபேமிலியில் நல்லா பிறந்து வளர்ந்த வந்து நல்ல ஒரு வந்து திடமான வந்து ஆளுங்கிற கான்ஃபிடன்ஸ்னால இவர் எப்போதுமே பயங்கர கான்ஃபிடன்ஸாக தான் இருந்திருக்காரு. இதையெல்லாம் கேட்டு முடிச்சோன்னே நம்ம மாமனாருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார மாட்டி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்காக இவங்களோட வந்து அந்த அடமெண்ட்டாக இருக்காங்க பார்த்தியா, அதை மட்டும் என்னால் மன்னிக்க முடியாது. சாரி கேட்குறதுக்காக கூப்பிட்டாங்க, ஆனால் சாரி கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் நம்ம எல்லாம் கிளம்புறோம், இல்லை ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் காத்தால இவங்க எல்லாம் கிளம்பி ஊருக்கு போகிறதுக்காக வெளியே வர்றாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா வந்து வழி அனுப்ப வந்தவர் கடைசி நேரத்தில் சம்மந்தி ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படிங்கிறாப்புல. கிட்ட போயிட்டு என் குடும்பத்தினால உங்கள் குடும்பத்துக்கு நடந்த எல்லா அவமானத்துக்கும் நான் வந்து மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுறாப்புல. நம்ம ஹீரோயின் ஹீரோவோட அம்மா எல்லோரும் பயங்கர ஷாக்கு. இனிமேல் கல்யாண ஏற்பாடை வந்து பாருங்கள், உங்கள் முறைப்படியே வந்து நீங்கள் உங்கள் ஊர்லேயே கல்யாணத்தை நடத்துங்க, நாங்கள் எல்லோரும் வர்றோம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மாப்பிள்ளையை வந்து அப்ராடுக்கு நியூசிலாண்டுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் கூப்பிட்டு போகிறோன்னா கூப்பிட்டு போயிருக்குங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறாரு. நம்ம வந்து மாமனாருக்கு பயங்கர ஹாப்பி. மாமனார் வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு பெங்களூருக்கு முன்னாடி வந்துடுறாப்புல. ஆனாலும் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு மனசில் பயங்கரமான வருத்தம். நைட்டு பயங்கரமாக வந்து சரக்கு போட்டுட்ருக்காப்புல. இவர் பெருசாக வந்து சரக்கடிக்கிற ஆள் கிடையாது. அப்போ நம்ம ஹீரோ போய் என்னப்பா திடீர்னு சரக்கடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. இல்லைப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் சரக்கடிப்பேன், இல்லை ரொம்ப வருத்தமாக இருந்தால் சரக்கடிப்பேன், இன்றைக்கி என்ன ஃபீலிங்னே எனக்கு புரியல, ஆனால் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஏப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் நம்ம வந்து ஹீரோவோட அப்பா சொல்கிறாரு, இத்தனை நாள் சின்ன வயசுலேருந்து என்னை எல்லாம் குதிரை முட்டைன்னு எல்லோரும் கூப்பிடுவானுங்க. அப்போல்லாம் குதிரை எப்படா முட்டை போடும், குதிரை குட்டி தாண்டா போடும், அறிவிட்ட முட்டாளுங்களான்னு எனக்கு சொல்ல தோணும். ஆனால் நான் யார்கிட்டையும் சொல்லுனதில்லை. ஏன்னா ஊர்க்காரன் அவனாவது கேட்பான், இல்லை நான் பெத்த பிள்ளை நீயாவது வந்து இந்த வார்த்தை கேட்பேன் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் யாருமே கேட்டது கிடையாது. இப்படி அவங்க அப்பா சொன்னோடனே நம்ம ஹீரோக்கும் மனசு ரொம்ப அப்படியே வருத்தமாயிருது. 3 பேர் சப்பானியாக பிறந்த வீட்டிலேருந்து பிறந்து வளர்ந்த திடமான வந்து ஆளாக வளர்ந்தவன் நான்.
அப்போ எனக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து குதிரை முட்டை, அந்த முட்டை, கழுத முட்டைன்னு பேசுகிறவங்களுக்காக என் வாழ்க்கையில் என் கான்ஃபிடன்ஸை என்றைக்குமே நான் குறைக்க மாட்டேன். நான் உழைச்சேன், படித்தேன், சம்பாதிச்சேன். என் குழந்தை வந்து நீ பிறந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் 10 மடங்கு ஹாப்பினஸ் வந்து அதிகமாச்சு. ஏன்னா நான் என்ன தான் வந்து ஊனம் இல்லாமல் திடகாத்திரமாக பிறந்திருந்தாலும் நான் கருப்பாக இருப்பேங்கிறது தான் இந்த ஊர்க்காரங்களுக்கு, குட்டையாக கருப்பாக இருக்குங்கிறது தான் வந்து ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு. ஆனால் அது இல்லாமல் நீ பயங்கர பர்சனாலிட்டியாக எங்களுக்கு பிறந்த, உன்னை ஒவ்வொரு பக்கம் கூட்டு போகும்போது எம்பையன்னு சொல்லும்போது பயங்கர பெருமையாக இருக்கும். ஆனால் நீ கூட என்ன நினச்ச, உங்கள் மாமனார்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் தான் நினச்சேன். ஆனால் உங்கள் மாமனார் எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நீ நினைக்கவே இல்லை பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பயங்கரமாக வருத்தப்பட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் பெங்களூரில் நல்லபடியாக கல்யாண ஏற்பாடெலாம் நடக்குது. அந்த கல்யாண ஏற்பாட்டில் பார்த்தா தமிழன் கல்யாண ஏற்பாட்டுக்குள்ளுன்னு ஒருத்தன் தான் ஃபேமஸான ஒரு ஆளுக்கு தான் பண்ணுறானுங்க. யாருன்னு பார்த்தா நம்ம வந்து படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ட்ரெயினில் 2 இந்திக்கார பசங்க வருவானுங்க பார்த்தீங்களா, அவனுங்க. இன்றைக்கி இவனுக்கு தான்டா பெங்களூர்லேயே வந்து பெரிய வந்து கல்யாண வந்து ஏற்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லி மதுரமுத்து சொல்கிறாப்புல. நம்ம ஹீரோவுக்கு டேய் அதெல்லாம் கரெக்டாக ஹாப்பிராஜ் விட்ஸ் காவியான்னு போகிறதுக்கு இந்த டீக்கு பதிலாக இந்த டீ போட்டிருக்கீங்கடா, மீனிங்கே தப்பாகுதுடா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாப்புல. கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு நம்ம ஹீரோ கிட்ட வந்து அன்றைக்கி நைட்டு வந்து மாமனார் வந்து பேசுகிறாப்புல, நாளைக்கு நைட்டு நம்ம வந்து நியூசிலாண்டு போகணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் அப்பா கடைசி நேரத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சைலண்ட்டாக அமைதியாகிறாரு. அடுத்த நாள் கிளம்பி போகிற வரைக்கும் ஒன்றுமே வந்து நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. ஸோ ஆனால் வந்து ஃப்ளைட்டில் ஏறினதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகமாயிடுறாப்புல. சின்ன வயசில் தாஜ்மஹாலுக்கு ஒரு நாள் வந்து போகணும்னு சொல்லி இந்த ஹாப்பி வந்து அடம் பிடிச்சிருப்பான். அப்போ அவங்க அப்பா எடுத்துகிட்டு என்ன பண்ண வச்சு ட்ரெயின்லேயே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இவன் ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக ட்ரெயின் டிக்கெட் எடுத்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்துருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு முக்கியமான வேலைனால அன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷன் வந்து வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிரும். அதனால் என்னப்பா என்னை வந்து தாஜ்மஹால் கூட்டிகிட்டு போலியா அப்படின்னு கேட்கும்போது, நீ பெரிய பிள்ளையாகி என்ன ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அப்பா சொல்லியிருப்பார். இப்போ ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்காக ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கும்போது இப்போ இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஹாப்பி வந்து அந்த ட்ரெயின் டிக்கெட்டை பார்த்துக்கிட்டே ரீகால் பண்ணி பார்க்குறான். இப்போ நம்ம மாமனார் வந்து கையை பிடிச்சி என்ன ஹாப்பி என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயின் டிக்கெட்டை வாங்கி பார்க்குறாரு. வாங்கி பார்த்த உடனே பயங்கர ஷாக்காகிறாரு. சரி ஓகே இவன் பயங்கர வருத்தத்தில் இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த சைடு வந்து ஊரில் வந்து பொள்ளாச்சியில் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா நம்ம ஹாப்பியை யோசிச்சுக்கிட்டே அவனோட ஃபோட்டோ பார்த்துக்கிட்டே பயங்கர வருத்தத்தில் உட்காந்துருக்காரு. அப்பன்னு பார்த்து நம்ம ஹாப்பி வந்து நம்ம ஹீரோட அப்பா முன்னாடி போய் நிற்கிறான். டேய் நீ எங்கடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லும்போது மாமனார் மாமியார் இப்போ பொண்டாட்டி எல்லோரும் அங்கே வந்து நிற்கிறாங்க. என்னம்மா அது, இவன் ஏதாவது சின்ன குழந்தை மாதிரி அழுதானா அதனால் கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா, இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவனை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சுட்றேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இல்லை அப்படின்ட்டு வந்து மாமனார் வந்து கிட்ட வந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் எதுக்குங்க அழுவுறீங்க அப்படின்னு போது கையில் ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை கொடுக்குறாரு. என்ன ட்ரெயின் டிக்கெட்னா, சின்ன வயசில் வந்து இவங்க தாஜ்மஹால் போகிறதுக்கு வந்து ட்ரெயின் ஏறி போயிருப்பாங்கள்ல, அந்த சீனை மறுபடியும் காட்டுறாங்க. அந்த சீனில் எல்லாம் உட்காந்து அப்பா அம்மாவும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. தாஜ்மஹால் அப்படி இருக்கும் இப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ டிடிஆர் செக்கப்புக்கு வருவார். டிடிஆர்கிட்ட டிக்கெட்டு காட்டிட்டு டிடிஆர் அந்த பக்கம் போனோன்னே ஒரு பாத்ரூமில் கதவு லாக் பண்ணி உள்ளே யாரோ வந்து டிக்கெட் எடுக்காமல் வந்து அது வந்து ரிசர்வ் போச்சு, அதுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிருப்பாங்க. கதவை தட்டி அவங்க 2 பேர்த்தையும் ஃபேமிலியோடு வந்து வெளியே எடுக்கிற புருஷன் 2 பேர்த்தையும் யாருன்னு பார்த்தா நம்ம மாமனாரும் வந்து மாமியார் இருந்தான். அவனிடத்து ஒரு முக்கியமான இன்டர்வியூக்காக பெங்களூர் வரைக்கும் போகணும், அதுக்காக டிக்கெட் கிடைக்கல, அதனால தான் வந்து இங்கே வந்து ஏறிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த இன்டர்வியூ ரொம்ப முக்கியம்னு கேட்கும்போது, ஏன்னா அந்த இன்டர்வியூலேருந்து தான் அவரோட வாழ்க்கையே மாறி இருந்திருக்கும். ஆனால் அந்த டிடிஆர் இந்த வெளியே போங்கடான்னு சொல்லி நம்ம மாமனார் வந்து இந்த அடிச்சிடறான். அடித்த உடனே அதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோட அப்பாவுக்கு அப்போ யாருன்னே தெரியாதுல்ல, போய் வேகமாக போய் என்னையா நீலாம் ஒரு மனுஷனா, வெளியூர்லேருந்து வந்து நார்த் இந்தியங்கனால இப்படிலாம் பண்ணுவேன் நீ, அந்த ஆள் தான் ஏதோ வந்து அர்ஜென்ட்டுக்காக போகிறேன்னு சொல்கிறாப்புல, கொஞ்சமாவது மனிதாபிமானம் நடத்துக்கியா அப்படின்னு. இப்போ என்ன டிக்கெட் வேணும் உனக்கு அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி, இந்தாங்க பிடிங்க எங்கள் டிக்கெட்டை வச்சுக்கன்னு சொல்லி அவங்களோட டிக்கெட்டை கொடுத்துட்டு வந்து போயிடுவாப்புல. ஸோ இது எல்லாத்தையும் ரீகால் பண்ணி நம்ம ஹீரோட அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. மனுஷன் தாரதாரையாக கண்ணீர் வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கிறாப்புல. நம்மளோட வந்து ஹீரோவோட அப்பாவா சரி விடுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க குடும்பமாக இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போகாமல் இங்கேயே வந்து செட்டில் ஆகிடுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் வந்து கிளைமாக்ஸில் வந்து நினச்சி பார்க்குறாப்புல, அவங்க அப்பா அம்மாலாம் கடைசி வரைக்கும் அவங்க எப்படி நம்ம மேலே பாசம் காட்ட ஆரம்பித்தாங்களோ அதே இதில் தான் கடைசி வரைக்கும் இருக்காங்க. நம்ம தான் ஒரு வயசு வர இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி சுற்றி இருக்க சர்க்கம்ஸ்டான்சஸ் மாற அதோட இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம வந்து கரப்டாகி அவங்க மேலே இருக்க மரியாதையை நம்ம கொடுக்காமல் விட்டுறோம். உண்மையிலுமே அப்பாக்களை பெருமைப்படுத்துறதுக்கு இதை விட ஒரு வந்து சிறந்த படம் வந்து வேறு எதுவும் இருக்காதுங்க. ஸோ முடிஞ்சால் டைம் கிடைச்சா தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ கைஸ். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ கைஸ், பாய்.